ஆனா ஊழியம் செய்ய மாட்டாங்க. காரணம், இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்கிறவராக வந்தார். அவர் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டார். பிசாசின் பிடியில் இருக்கிறவர்கள் விடுதலை செய்தார். அவரை பின்பற்றினவங்க ஊழியம் செய்கிறவர்களாக இருந்தாங்க. அவர்களும் வியாதியஸ்தர்களை சுத்தப்படுத்தி பிசாசுகளை துரத்தினாங்க. அவர்கள் போன இடத்தில் செய்த போது அவர்கள் நிரப்பப்பட்ட அனுபவத்தை மற்றவர்களிடம் கேட்கிறாங்க. அல்லேலூயா. அப்ப ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் மாறி மாறி பேசிக்கிடும் போது, அபிஷேகம் பெற்றீங்களா, அந்நிய பாஷை பேசுறீங்களா? இல்ல பிரதர், அது வெட்கப்பட வேண்டிய காரியம் இல்ல. அபிஷேகம் என்பது பெறாம இருக்கிறது என்கிறது வெட்கப்பட வேண்டிய காரியம் அல்ல, நீங்கள் நம்பி பெற்றுக்கொள்ள வேண்டியது. அல்லேலூயா. எங்களுக்கு ஹாலிடேஸ் வரும்போது பிரேயர் நடத்துறது 3-4 days உபவாசத்தில் நாங்கள் இருப்போம், ஜெபிப்போம். அப்போ ஒரு பிரதருக்கு அபிஷேகம் பெறாத ஒரு பிரதர், அப்போ அவருக்கு அபிஷேகம் நாங்க எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். அபிஷேகம் பெறாம இருக்கும்போது அவர் வெக்ஸ் ஆயிடுவாரு. என்ன ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்கிறது, எனக்கு அபிஷேகம் கிடைக்கல என்று ரொம்ப வெக்ஸ் ஆயிடுவாரு. நான் அவரை ரொம்ப என்கரேஜ் பண்ணுவேன். பிரதர், ஆண்டவர் ரட்சிப்பின் நாள் என்று ஒன்று உண்டு அல்லவா? அதுபோல அபிஷேகத்திற்கு ஆண்டவருக்கு நாள் உண்டு. நீங்க அவருடைய சமூகத்தில் காத்திருங்க. பெறாதது குற்றம் அல்ல, ஆனா பரிசுத்த ஆவியானவர் உண்டென்று நம்புறீங்க இல்லையா? இல்லையே சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவருடைய நிரப்புதல் உண்டென்று நம்புறீங்க இல்லையா? நிச்சயமாக உங்களை ஒரு நாள் நிரப்புவார். நாங்க ஜெபித்து கொண்டிருந்த போது ஒரு நாள் அவரை நிரப்பினார். ஹல்லேலூயா.